பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا. صدق الله العلي العظيم. பொய்யிலிருந்து உண்மையை வேறுபடுத்தி காட்டக்கூடிய வேதத்தை தன் அடியாருக்கு அருளியவன் அருள்மிக்கவானாவான். அவன் அகிலத்தாருக்கு எச்சரிக்கை செய்பவராக இருக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு அதை அருளினான். பொய்யிலிருந்து உண்மையை வேறுபடுத்தி காட்டக்கூடிய வேதத்தை தன் அடியாருக்கு அருளியவன் அருள்வளம் மிக்கவன் ஆவான். அவர், அதாவது அந்த தூதர், அகிலத்தாருக்கு எச்சரிக்கை செய்பவராக இருக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு, அதாவது அந்த தூதருக்கு அந்த குர்ஆனை அருளினான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, நேற்று நாம கூறியது போல அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால சூரத்து நூர் முடிந்து விட்டது. திருக்குர்ஆனுடைய 24வது அத்தியாயம். இப்பொழுது திருக்குர்ஆனுடைய 25வது அத்தியாயம் சூரத்துல் ஃபுர்கான் அது தொடங்கி இருக்குது. இன்றைக்கு சூரத்துல் ஃபுர்கான் இது மக்காவில் இறக்கப்பட்ட சூரா. மதீனாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வதற்கு முன்பாக, ஹிஜ்ரத்துக்கு முன்பாக இறக்கப்பட்ட சூரா இந்த சூரா, சூரத்துல் ஃபுர்கான். அதனால இந்த சூராக்கு சூரத்து மக்கி, மக்காவில் இறங்கிய சூரான்னு ஒரு பேர் உண்டு. இந்த சூராக்கு 77 வசனங்கள் இந்த சூறால இருக்குது. இந்த சூறால மொத்தம் 77 வசனங்கள். ஏற்கனவே நம்ம முடிச்ச சூறாக்கு 63 வசனங்கள் உண்டு. இந்த சூறாக்கு சூரத்துல் ஃபுர்கான் அப்படின்னு பேரு. சூரத்துல் ஃபுர்கான் அசத்தியத்திலிருந்து பிரித்து காட்டக்கூடியது, உண்மையை பிரித்து காட்டக்கூடியது. இந்த குர்ஆன் அசத்தியத்துக்கும் பாத்திலுக்கு மத்தியில பிரித்து காட்டியதுதான் உண்மை என்று பிரித்து காட்டக்கூடியதாக இருக்கிற காரணத்தினால் இந்த சூறாக்கு சூரத்துல் ஃபுர்கான். இது சத்தியத்தை எடுத்து சொல்லுதா இல்லையா? அந்த மக்கள் மௌட்டிகத்தில் இருக்கிற பொழுது, அறியாமல் இருக்கிற பொழுது, அது இறை மறுப்பில் இருக்கிற பொழுது சத்தியத்தை பிரித்து காட்டியது இந்த குர்ஆன். அல்லாஹ் எப்படிப்பட்ட அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ் அவன் வணக்கத்தகுதியான், அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அல் ஹய்யுல் கய்யூம், அவன் நித்திய ஜீவன் நிலையாக இருக்கக்கூடியவன். நீங்க சொல்லும்போது கல்கலாம் அல்லாஹ் இருக்கவில்லை அல்லாஹ் என்று அவர்கள் சத்தியத்துக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி பிரித்து காட்டக்கூடிய வேலையை இந்த அல் குர்ஆன் செய்த காரணத்தினால் இந்த குர்ஆனுக்கு சூரத்துல் ஃபுர்கான் இந்த குர்ஆனுக்கு பேரு. அதே மாதிரி அந்த சூராவுக்கும் சூரத்துல் ஃபுர்கான் பேரு. இங்க அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி. தபாரக, அவன் அருள்வளம் மிக்கவனாக ஆகிவிட்டான். அல்லதி, அவன் எப்படிப்பட்டவன்? நஸ்ஸலல் ஃபுர்கான, அந்த குர்ஆனை இறக்கி வைத்தானே, அலா அப்திஹி, தன்னுடைய அடியார் மீது இறக்கி வைத்தானே, அப்படிப்பட்ட அல்லாஹ் அருள்வளம் மிக்கவன். இங்க அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதருக்கு இறக்கி வைத்தானே என்று வார்த்தை சொல்லல, தன்னுடைய அடியாருக்கு இறக்கி வைத்தானே. அபுது என்ற வார்த்தை, அபுது என்று சொன்ன அடிமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவோ சிறப்பு பெயர்கள் இருக்குது. தாகா, முஸம்மில், முத்தஸிர், முஹம்மது, இன்னும் நிறைய பேர்கள் ரசூலுக்கு உண்டு. ஹாமீம் உண்டா இல்லைங்களா? இந்த பேரு ரசூலுல்லாஹ்க்கு ஏறத்தாழ 99 பெயர்கள் உண்டு. அந்த 99 பெயர்கள் ரசூலுக்கு பிடிச்சமான பேர் என்ன தெரியுமா? அபுது, அப்துல்லானா அல்லாஹ்வுடைய அடிமை. நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்வதெல்லாம் ரசூலுக்கு ஒரு பிரியம். அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்வதை விட அல்லாஹ்வுடைய அடிமை என்று ரசூல் சொல்வதுதான் ரசூலுக்கு பிரியமானது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் யார் தெரியுமா? நான் சாதாரண ஒரு அடிமை, ஒரு அடிமையோட மகன்.
ஈர ரொட்டியை ரொட்டியை காஞ்ச ரொட்டியை தண்ணியில முக்கி சாப்பிட்டு வயிறு நிரம்பக்கூடிய ஒரு அடிமையோட மகன் தான்ப்பா நான், ஒரு அடியாருடைய மகன் தான் நான். என்னை கண்டியா விரண்டு போறீங்க, என்னை கண்டியா பயந்து ஒதுங்குறீங்க, வாங்க நெருங்கி வாங்கன்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூலுல்லாஹ் அப்துல்லா என்று சொல்லுதான் ரசூலுக்கு பிரியம். நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அப்திஹி அவனுடைய அடிமை. அதனால தானே அந்த அத்தையாத்து ஓதுனா அத்தையாத்து ஓதாம தொழுது முடிச்சா அந்த தொழுகை பாத்தி. இவ நம்ம அத்தையாத்து ஓதணும், இருப்புல அத்தையாத்து ஓதுறோம், அத்தையாத்து முபாரக்காத்து செலவாத்து தையை பார்த்து ஓதாம விட்டுட்டு அடுத்த ஓதனம்னா அந்த தொழுகை பாத்தி திருப்பி தொழணும், அப்படித்தானே? அப்ப அந்த அத்தையாத்துல அப்துஹு வ ரசூலுஹு, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் அவருடைய தூதராக இருக்கிறார்கள். அந்த அப்துஹு என்ற வார்த்தை அல்லாஹ்வுல போடுகிறான். இந்த அத்தையாத்துல அப்துஹு என்பது ரசூலுக்கு பிரியமா இருக்குது. ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மனிதர்கள், கோடிக்கணக்கான மனிதர்கள் தொழுகையில ஈடுபடுகிறார்கள். தொழுகையில ஈடுபடுகிற பொழுது அனைவரும் சொல்கின்ற வார்த்தை அப்துஹு. 2 ரக்காத்துக்கு மேல உள்ள தொழுகை, 3 ரக்காத் தொழுகையா இருந்தாலும் சரி, 4 ரக்காத் தொழுகையா இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு நாளைக்கு 2 தடவை என்ன அப்துஹு அப்துஹுன்னு சொல்றாங்க. ஒரு வக்து தொழுகையில 2 ரக்காத்துக்கு மேற்பட்ட ரக்காத்து வந்துச்சுன்னா 2 தடவை அப்துஹு அப்துஹு என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு விதியாக்கி இருக்கிறான். அப்துஹு அல்லாஹ்வுடைய தூதர் என்பது சொல்வதுதான் ரசூலுக்கு ஒரு பிரியம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான் லியகூன லில் ஆலமீன நதீரா. அதுக்கு முன்னால் நஸ்ஸல் ஃபுர்கான். ஃபுர்கான் சொன்னா சத்தியத்திலிருந்து சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் மத்தியில பிரித்து காட்டக்கூடிய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வச்ச பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் சொற்பமான மனிதர்கள் தான் ஈமான் கொண்டார்கள். ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 6 வருஷத்துக்கு பிறகு ஈமான் கொள்றாங்க. 6 வருஷத்துக்கு பிறகு ஈமான் கொள்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறைஞ்சு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சத்தியத்தை அந்த மக்களுக்கு மறைஞ்சு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஈமான் கொண்ட உடனே அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க, யா ரசூலல்லாஹ், நம்ம சத்தியத்தில் இருக்கோமா அசத்தியத்தில் இருக்கோமா? நம்ம சத்தியத்தில் தான் இருக்கிறோம். நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தானே? ஆமா, அல்லாஹ்வுடைய தூதர் தான். அப்புறம் எதுக்கு நீங்க மறைஞ்சு உட்கார்ந்து இந்த தாவத்துடைய பிரச்சாரத்தை எடுத்து வைக்கணும்? எதுக்கு நீங்க மறைஞ்சு ஒளிஞ்சு நின்று இந்த சத்தியத்தை மக்களுக்கு எடுத்து வைக்கணும்? சத்தியம் என்று தெரிஞ்சு வச்சு, உண்மை என்று தெரிஞ்சு வச்சு பகிரங்கமா செய்வோமே, நாம பகிரங்கமா செய்வோமே யா ரசூலல்லாஹ் அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு காலம் வரும், இப்பவுமே வந்துருச்சு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்க அதுக்கு ஒரு காலம் வரும் சொன்னாங்க. யாரு? ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு ஒரு காலம் வந்துருச்சு, யார சொல்லுங்க வந்துருச்சு, நான் வந்துருச்சு அப்படின்னாங்க. என்ன செய்யணும்? நம்ம பகிரங்கமா காபத்துல்லாஹ்க்கு போவோம், காபத்துல்லாஹ்வை பகிரங்கமா தொழுவோம், பகிரங்கமா குர்ஆன் ஓதுவோம். யார் என்ன செய்யறா நான் பார்க்கிறேன். யார் என்ன செஞ்சிருவாங்க யார சொல்லலாம்? அபூ ஜஹல் உத்பா ஷைபாலாம் அடிச்சிருவானா, அவன் பேசிடுவானா, நான் இருக்க நீ என் கூட வாங்க யார சொல்லலாம், அல்லாஹ் இருக்கிறான் நான் இருக்க வாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு தெம்பு ஏற்பட்டுருச்சு. அதுவரை அமைதியா மறைஞ்சு என்ன செய்வாங்க, சத்தியத்தை சொன்னாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன உடனே ஒரு தெம்பு ஏற்பட்டுச்சு. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வீழ்த்ததுக்கு யாரும் கிடையாது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சண்டை போடுறதுக்கு யாரும் கிடையாது. மக்கால உக்காது என்ற ஒரு அந்த சந்தையில மல்யுத்தம் நடக்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலந்துக்கிடுவாங்க. யாராவது வராத என்கிட்ட வாங்க, அம்மாக்கு மகனா இருக்க வேண்டாம் நினைக்கிறவங்க வாங்க அடிக்குவாங்களாம், மனைவிக்கு கணவனா இருக்கக்கூடாது நினைக்கிறோம் என் கூட சண்டைக்கு வாங்க அடிக்குவாங்களாம். அப்ப வந்த ஒரு குத்து தான் எல்லாம் முடிஞ்சுவாங்க. நம்ம அடிக்கடி சொல்லுங்கம்மா இல்லைங்களா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பெருவரல நகம் பிறந்த குழந்தைங்கள உள்ளங்கை அளவுக்கு இருக்குமா, பிறந்த குழந்தைங்கள உள்ளங்கை எவ்வளவு அகலமா இருக்குமோ அதே மாதிரி அவங்களுடைய பெருவரலுடைய நகை இருக்கும். அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு இருப்பான்னு பாத்துக்கிறோம். ஒரு குத்து விட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த அளவுக்கு அவங்க மல்யுத்தத்துல பேர் பெற்று போனாங்க. அதனாலதான் சொல்றாங்க அந்த காலம் வந்துருச்சு, யார சொல்ல என் கூட வாங்க, யார் என்ன செஞ்சாங்க பாப்போம் அப்படின்னாங்களாம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டுருச்சு. சரி, இதுக்கு மேல நாங்க மறைஞ்சு செய்ய வேண்டாம், நாம பகிரங்கப்படுத்தோம் சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முன்னால் நிக்க விட்டாங்க. அவங்களுக்கு நேரம் இந்த பக்கத்துல ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நிக்க விட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பின்னாடி வரிசையா ஒரு டீமும்
ஹம்சா ரலியல்லாஹு அவங்களுக்கு பின்னாடி வரிசையா ஒவ்வொரு ஆளா நிக்க வச்சுட்டாங்க. 2 பேருக்கு மத்தியில யார் நிக்கிறாங்க? ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுவுல இருக்கிறாங்க. அப்ப 3 பேர் உமர் ரலியல்லாஹு, ரசூலுல்லாஹ், ஹம்சா ரலியல்லாஹு. இவங்களுக்கு பின்னால மற்ற சஹாபாக்கள் அணிவகுத்து நிக்கிறாங்க. ஒவ்வொரு ஆளா ஒன்றன் பின் ஒன்றா நிக்கிறாங்க. அப்படி கூட்டு போறாங்க, லைனா கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு நேர காபத்துல்லால கொண்டு போய் தொலை வச்சுட்டு காபத்துல்லால ஓதிட்டு வெளியே வராங்க. இப்ப அத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இறை மறுப்பாளர்கள்லாம் பார்த்துக்கிட்டு என்ன செய்ய முடியும்? உமர் ரலியல்லாஹு நிக்கிறாங்க. குத்து விட்டான என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி அமைதியா நிக்கிறாங்க. அப்ப அந்த சந்தோஷத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு ஒரு பேர் வச்சாங்க. இன்னையிலிருந்து நீங்க ஃபாரூக்னு அழைக்கப்படுகிறீர்கள். இதுவரை உமர் என்று அழைத்தவர்கள் இன்னிலிருந்து உமர் ஃபாரூக் என்று நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு பெயர் கொடுத்தார்கள். ஃபாரூக்னா என்ன? அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்து காட்டக்கூடியது. நமக்கு நோக்கமே அதுதான். இது அசத்தியம், இதெல்லாம் அசிங்கம், இதெல்லாம் தேவையில்லாது, இதெல்லாம் தேவையற்றது, இதெல்லாம் சுத்தமானது, இதெல்லாம் சத்தியமானது என்று பிரித்து காட்டக்கூடிய அளவுக்கு எது இருக்கு அது பேர் ஃபாரூக். இந்த குர்ஆன் அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்து காட்டக்கூடியது. எனவே இதுக்கு பேர் ஃபாரூக் ஃபுர்கான். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சத்தியத்தை பிரித்து காட்டினார்கள். அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்து காட்டி மக்களுக்கு வெளிப்படுத்தினார்கள். அதனால் அவர்கள் ஃபாரூக். இன்றைக்கும் அவர்கள் அழைக்கப்படக்கூடிய உமர் ஃபாரூக். அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்து காட்டி. அப்ப எதெல்லாம் இந்த அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்து காட்டக்கூடியதோ அதுவெல்லாம் ஃபாரூக் என்ற பேர். அந்த ஃபாரூக் அந்த 2 பேருக்கு, ஒன்னு உமர் ரலியல்லாஹு, இன்னொன்னு குர்ஆன். அருமையான அல்லாஹ் நல்லடியார்கள், இந்த ஆயத்து நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்ன? இந்த ஆயத்து நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்ன? சத்தியத்தை பிரித்து காட்டியிருக்கின்ற குர்ஆன். அசத்தியத்திலிருந்து மௌட்டிகத்திலிருந்து இந்த குர்ஆன் நமக்கு பிரித்து காட்டியிருக்கிறது. இவனுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றும் சுத்தமானது, இவனுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றும் அலாதியானது, இவனுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றும் உயர்வானது. அந்த குர்ஆனை நாம படிக்கணும். நாம படிச்சா உள்ளத்துல உள்ள அசிங்கங்கள் எனக்கு தூய்மையாகும். உள்ளத்துல அசிங்கம் தேங்காது, கல்புல அசிங்கம் தேங்காது, அந்த அசிங்கம் வெளியேறிவிடும். இந்த சத்திய வார்த்தைகள் உள்ள போகிற பொழுது அல் குர்ஆன் என்ற அந்த சத்திய வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள், சுத்தமான வார்த்தைகள் உள்ளத்துல போகிற பொழுது உள்ளத்துல இருக்கின்ற அசிங்கம் என்ற பொறாமை, கபடம், வஞ்சகம், ஆணவம், இது போன்ற என்னென்ன இருக்கிறதோ, அசிங்கமான எண்ணங்கள், அசிங்கமான செயல்கள் இருக்கிறதோ அத்தனை இந்த சத்திய வார்த்தை உள்ள போகும்போது அதெல்லாம் வெளியே போயிடும். எனவே குர்ஆனை நாம் ஓத வேண்டும் என்ற ஒரு மேலான பாடத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. கேட்டபடி அமல் செய்ய நசீபை நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.